குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 8th லெசன் மெட்டல் அலர்ஜி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மெட்டல் அலர்ஜினா என்னன்னு இப்போ வந்து மெட்டல் அலர்ஜினா என்னன்னா, இப்போ வந்து ஹியூமன் பாடிஸில் வந்து நிறையா மெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ண எக்ஸாம்பிள் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், அயன். இப்போ கால்சியம் குறைஞ்சிச்சுன்னா நம்மளோட போன் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அயன் குறைஞ்சிச்சுன்னா பிளட்டோட வேல்யூ கம்மியாக இருக்குன்றா. அப்போ என்ன ஆகுதுன்னா மெட்டபாலிசம், நம்மளோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறனால நம்மளுக்கு வந்து நிறைய டிசீஸ் வருது. ஓகேவா? அதுலேயே மெட்டல்ஸ்ல வந்து எப்படியெல்லாம் வந்து ஆஹ் எப்படியெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்கன்றத பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து மெட்டல் அலர்ஜினா என்ன? அலர்ஜினாலே உங்களுக்கு தெரியும். அலர்ஜினா என்ன? ஏதாச்சும் ஒரு டிசீஸ் அந்த மாதிரி சொல்றது. இப்போ மெட்டல் அலர்ஜினா என்ன சொல்றாங்கன்னா, மெட்டல் அலர்ஜி இஸ் அ சைன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் மெட்டல் ஃப்ரம் த ஓர். ஓர்னா என்னன்னா, ஒரு ராக்ல செடிமெண்ட்ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. ஓகேவா? மெட்டல்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், அதை மாடிஃபை பண்றோம். எப்படின்னா மெட்டலை வந்து அலாய்னா என்ன சொல்றாங்கன்னா உலோகங்கள் அந்த மாதிரி மாத்தி அதை வந்து நம்ம வேரியஸ் யூசஸ் பண்றோம். நம்ம வந்து பயன்படுறதுக்கு. அதுக்கப்புறம் அது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணியிருக்கு. ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சுரல் அரேஞ்ச்மெண்ட்டாகவும் ஃபார்ம் ஆயிருது. அதுதான் என்ன சொல்றாங்க மெட்டல் அலர்ஜி. மெட்டல் அலர்ஜினா என்ன சொல்றாங்க, ஓர்ல இருந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ஓகேவா? ஓர்ல இருந்து நம்ம எடுக்கிற மெட்டலை வந்து மாடிஃபை பண்றோம். அந்த மெட்டலை வந்து அலாயா மாத்தி நம்ம வேரியஸ் யூசஸ்க்கு வந்து யூஸ் பண்றோம். அதை எது பேஸ் பண்ணியிருக்கு? பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் அதை வந்து ஸ்ட்ரக்சுரல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸாகவும் இருக்கு. அது வந்து 3 மெயின் ஸ்டெப் சொல்லியிருக்காங்க. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் ஓர். என்னன்னா இது வந்து ஓர்ல இருந்து இம்பியூரிட்டிஸை வந்து ரிமூவ் பண்றது. இம்பியூரிட்டிஸ்னா நிறைய மிக்சரா இருக்கும், தேவையில்லாததெல்லாம் ரிமூவ் பண்றது தான் என்ன சொல்றாங்க, செப்பரேஷன் ஆஃப் ஓர்ன்றாங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டல்னா ஓரை வந்து மெட்டலா கன்வெர்ட் பண்றத ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டல்ன்றாங்க. ரீஃபைனிங்னா அது வந்து பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து ரீஃபைனிங்னா. பியூரிஃபிகேஷனா என்ன, ஒரு இது வந்து சுத்தப்படுத்துறதை தான் என்ன சொல்றாங்க, ரீஃபைனிங் அப்படின்றாங்க. டெர்மினாலஜி இன் மெட்டல் அலர்ஜி. ஓகேவா? இப்போ வந்து டெர்மினாலஜினா டேர்ம்ஸ் வந்து பார்க்க போறோம். மினரல்ஸ்னா என்ன சொல்றாங்க, இது வந்து சிங்கிள் காம்பவுண்டாகவும் இருக்கலாம், இல்லைனா மெட்டல்ஸாவே மிக்சர் ஆகி இருந்துச்சுன்னா அதுதான் என்ன சொல்றாங்க, மினரல்ஸ் அப்படின்றாங்க. இது வந்து எர்த்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஓர்னா நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, ராக்ல செடிமெண்ட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது தான் என்ன சொல்றாங்க, ஓர். அதாவது மினரல் ஃப்ரம் விச் அ மெட்டல் கேன் பி ரெடிலி அண்ட் எக்ஸ்ட்ராக்டட் ஆன் த லார்ஜ் ஸ்கேல். நிறையா இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதா என்ன சொல்றாங்க, ஓர் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லிருக்காங்க, கிளேவும் பாக்சைடும் இருக்காங்க. இது வந்து 2 மினரல்ஸ் ஆஃப் அலுமினியம். இது ரெண்டுமே சேர்ந்ததை என்ன சொல்றாங்க, அலுமினியம்ன்றாங்க. இப்போ அலுமினியம் மட்டும் நம்மளுக்கு தேவைன்னா பாக்சைட்ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றது தான் அலுமினியம் அப்படின்றாங்க. அப்போ பாக்சைட்ன்றது ஓர் ஆஃப் அலுமினியம், கிளேவை வந்து என்ன சொல்றாங்க, மினரல் அப்படின்றாங்க. ஓகேவா? ஓரும் மினரல்ஸும் ஒரு மினரல் சேர்ந்து தான் ஒரு மெட்டலா வந்து நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து மைனிங்னா உங்களுக்கு தெரியும். மைனிங்னா ஓரை வந்து எங்க எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறாங்கன்னா, எர்த் கிரஸ்ட்ல இருந்து. எர்த் கிரஸ்ட்னா அவுட்டர் லேயர் ஆஃப் எர்த்ல இருந்து நம்மளுக்கு எடுக்கிற அந்த ஓரை வந்து என்ன சொல்றாங்க, மைனிங் அப்படின்றாங்க. கேங்குவார் மேட்ரிக்ஸ்னா இம்பியூரிட்டிஸா. ஓகேவா? மிக்சரா இருக்கிறத என்ன சொல்றாங்க, கேங்கு அப்படின்றாங்க. ஃப்ளக்ஸ்னா என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் ஆடட் டு த ஓர் டு ரெடியூஸ் த ஃபியூஷன் டெம்பரேச்சர் டு ரிமூவ் த இம்பியூரிட்டிஸ். அது என்ன சொல்றாங்கன்னா, அந்த சப்ஸ்டன்ஸை வந்து ஓரோட வந்து ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணோன்னே ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்காங்க, ஃப்ளக்ஸ் ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா அதை வந்து ஆட் பண்ணோன்னா ஈஸியாக வந்து உருகுறது. ஓகேவா? அந்த ஃபியூஷன் டெம்பரேச்சர் வந்து உருகணும்னா நம்மளுக்கு வந்து இம்பியூரிட்டிஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிருது. எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க, கால்சியம் ஆக்சைடு வந்து பேசிக்ன்றாங்க, சிலிக்கா வந்து அசிடிக்கா. இப்போ வந்து கேங்கியூ வந்து அசிடிக்கா இருக்குன்னா பேசிக் ஃப்ளக்ஸை வந்து ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து இம்பியூரிட்டிஸ் ரிமூவ் ஆயிருது. ஓகேவா? ஃப்ளக்ஸ்னா ஈஸியா வந்து உருகுற தன்மை உடைய சப்ஸ்டன்ஸை சொல்றாங்க. ஸ்லாக்னா என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ளக்ஸும் கேங்கும் சேர்ந்தது தான் ஸ்லாக் அப்படின்றாங்க. ஸ்லாக் வந்து எப்படின்னா கண்ணாடி மாதிரி இருக்குமா. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்மெல்டிங்னா என்னன்னா, இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரெடியூசிங் த ரோஸ்டட் மெட்டாலிக் ஆக்சைட் ஃப்ரம் த மெட்டல் இன் த மால்டன் கண்டிஷன். சூட்ல வந்து வாட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, லைட்டா ரோஸ்டட்னாலே சூட்ல வந்து வாட்டுறது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை வந்து எங்கன்னா அது மெட்டாலிக் ஆக்சைடா ஃபார்ம் ஆகி அது வந்து மால்டன் கண்டிஷனுக்கு மாறிடும். மால்டன்னா உருக்குற தன்மைக்கு மாறிடுமாம். இந்த மாதிரி ப்ராசஸ்ல இருக்கும்போது இம்பியூரிட்டிஸ் வந்து ஸ்லாகோட ரிமூவ் ஆயிருது. பை த அடிஷன் ஆஃப் ஃப்ளக்ஸை ஆட் பண்ண இம்பியூரிட்டிஸ் வந்து ஸ்லாகோட என்ன ஆகுது, ரிமூவ் ஆயிருது. இதுதான் வந்து டெர்மினாலஜி. நெக்ஸ்ட் வந்து செப்பரேஷன். எப்படி வந்து ஓரை வந்து செப்பரேட் பண்றாங்கன்ற 4 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் என்ன சொல்றாங்கன்னா, ஹைட்ராலிக். ஓகேவா?
ஹைட்ராலிக்னா கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட். இது எப்படி பண்றாங்கன்னா, அது டிஃபரன்ஸ் இன் த டென்சிட்டி ஆஃப் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் த ஓர். கேங் யூஸ் த மெயின் பிரின்சிபல் பிஹைண்ட் த மெத்தட். ஆக்சைடு ஓர் ஆர் பியூரிஃபைட் பை திஸ் மெத்தட். இது என்னன்னா, ஒரு டென்சிட்டி இங்க வந்து என்ன பண்றாங்க, ஆக்சைடு ஓர வந்து பியூரிஃபை பண்றாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம், ஹெமாடைட். Fe2O3 அந்த ஓர் ஆஃப் அயனை எடுத்து எப்படி வந்து பியூரிஃபை பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஓர வந்து அந்த இங்க கீழ குடுத்துருக்காங்க பாருங்க. இங்க வந்து இது டயகிராம் குடுக்கல. ஓர வந்து ஒரு ஸ்லோப்பிங் மாரி இருக்கும். அதுல வந்து நம்ம போர் பண்ணோம்னா, க்ரூவ்ஸ்னா என்னன்னா, பள்ளம் மாரி இருக்கும். கரகேட்டட் டேபிள்னா நெளிவு நிறைந்த ஓகேவா? நெளிவா இருக்குமாம். ஓகேவா? அதுல வந்து நம்ம போர் பண்ணோம்னா, அது என்ன ஆகுது, வாட்டர வந்து நம்ம ஊத்துறோம். ஊத்துனோன அது வந்து ஃப்ளோ ஆகுது. அப்ப டென்சர் ஓர்னா அடர்த்தியான ஓர் பார்ட்டிகல்ஸ் எங்க செட்டில் ஆகும்னா, பள்ளமா இருக்குல்ல, குழியா அந்த இடத்துல செட்டில் ஆயிருது. லைட்டர் கேங்கோ பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நம்ம வாட்டர் ஊத்த ஊத்த அது வந்து போயிருதாம். வாட்டரோட போயிருது. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட். டென்சிட்டியா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. அடர்த்தியா உள்ள ஓர வந்து நம்ம வந்து தனியா செப்பரேட் பண்றோம். இங்க வந்து எத மட்டும் பியூரிஃபை பண்றாங்க? ஆக்சைடு ஓர பியூரிஃபை பண்றாங்க. எந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாங்கன்னா, ஹெமாடைட். ஹெமாடைட்னா Fe2O3 வந்து பியூரிஃபை பண்றாங்க. இந்த என்ன பண்றாங்க? ஓர வந்து ஒரு ஸ்லோப்பிங் மாரி இருக்கும். ஸ்லோப்பிங்கா உங்களுக்கு தெரியும். வழுப்பா நம்ம வந்து இப்ப மலையிலேருந்து கீழ இறங்குனா, அது வழுவழுப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இருக்கும். ஓகே. அந்த இடத்துல வந்து அந்த ஓர போர் பண்ணோம்னா, அது வந்து கரகேட்டட் டேபிள் வித் க்ரூவ்ஸ் எல்லாமே இருக்கு. க்ரூவ்ஸ்னா பள்ளமா இருக்கு. அதுல வந்து அதுக்கப்புறம் வாட்டர் வந்து போர் பண்றோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இது என்ன ஆகுதுன்னா, டென்சர் ஓர் பார்ட்டிகல்ஸ் வந்து க்ரூவ்ஸ்ல போய் செட்டில் ஆகுது. லைட்டர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வாட்டரோட வாஷ் டவுன் ஆயிருது. இதுதான் வந்து கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் செப்பரேஷனா, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டீஸ் மூலியமா செப்பரேட் ஆறது. ஓகேவா? இதுல வந்து ஓர் இல்லன்னா கேங்கியோ யூஸ் பண்ணுவாங்க மேக்னெட்டிக்கா. இங்க வந்து எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறாங்க, டின் ஸ்டோன் எடுத்துக்கிறாங்க. ஓர் ஆஃப் டின்னு. ஓகேவா? டின் ஸ்டோன் த ஓர் ஆஃப் டின் ஸ்டோன்ல வந்து என்ன இருக்கு, ஒரு டின்ற ஓர் எடுத்துக்கிறாங்க. இது வந்து எப்படின்னா, கிரஷ்டு ஓர். கிரஷ்ட்னா அந்த ஓர வந்து கிரைண்ட் பண்ணுவோம்னு சொல்லுவாங்கல்ல. ஆ அத வந்து தூள் தூளா ஆக்கி கன்வேயர் பெல்ட்ல வந்து பிளேஸ் பண்ணிடுறாங்க. அது என்ன ஆகுது, ஒரு ரொட்டேட் ஆகுது 2 மெட்டல் வீல்ஸ் மூலியமா. அதுல வந்து 2 மெட்டல் வீல் இருக்கு. ஒண்ணு வந்து மேக்னெட்டிக் ஆனது. இப்ப மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே மேக்னெட்டிக் வீல்ல போய் அட்ராக்ட் ஆயிருது. நான் மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நான் மேக்னெட்டிக் வீல்ல போய் அட்ராக்ட் ஆயிருது. இதுதான் மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட். இங்க வந்து எந்த இது எடுத்துக்கிறாங்க, டின் ஸ்டோன் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன்னா என்ன சொல்றாங்கன்னா, the process depend on the wettability of the ore with oil and the gangue particles by water. இது வந்து wettability of the ore with the oil. என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, ஆயிலையும் gangue particles சேர்த்து எடுக்கிறாங்க. லைட்டர் ஓர் சச் சல்ஃபைடு ஓர் கான்சன்ட்ரேட் பை திஸ் மெத்தட். ஜிங்க் பிளெண்ட் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாங்க. இது எப்படின்னா, கிரஷ்டு ஓர வந்து லார்ஜ் டேங்க்ல எடுத்துக்கிறோம். கிரஷ்டு ஓர்னா அந்த கிரைண்ட் பண்ண அந்த ஓர வந்து லார்ஜ் டேங்க்ல எடுத்துட்டு, அதுல வந்து ஆயிலும் வாட்டர் இருக்கு. அதுக்கப்புறம் அகிடேட் பண்றோம். அகிடேட்னா நம்ம வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறது. ஓகேவா? இந்த ஓர் இஸ் வெட்டட் பை த ஆயில். ஆயிலோட அந்த ஓர் வந்து போய் வெட்டட்னா தெரியும், ஈரம் அந்த மாரி சொல்லுவாங்க. அது வந்து போய் அட்ராக்ட் ஆகி கேங்குவோட செப்பரேட் ஆயிருதாம். சரியா? கேங்குல இருந்து செப்பரேட் ஆயிருது. எப்படி வந்து செப்பரேட் ஆகும்னா, ஃப்ரோத். ஒரு நொரையா இல்ல பபிள்ஸ் மாரி ஃபார்ம் ஆயி அது செப்பரேட் ஆயிருது. அப்ப அந்த ஓர் இஸ் லைட்டர். இட் கம் ஆன் த சர்ஃபேஸ் வித் த ஃப்ராத். ஓர் வந்து லைட்டரா இருக்கனால பபிள்ஸ் மூலியமா அது வந்து செப்பரேட் ஆயிருது. அந்த இம்பியூரிட்டீஸ் ஆர் லெஃப்ட் பிஹைண்ட். இம்பியூரிட்டீஸ் தனியா செப்பரேட் ஆயிருது. இது வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க, ஜிங்க் பிளெண்ட் அப்படின்றத எக்ஸாம்பிள் இது. இதுல வந்து என்ன, ஆயிலும் வாட்டரும் எடுக்கிற மெத்தட் வந்து ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன். ஃப்ராத்னாலே உங்களுக்கு தெரியும், பபிள்ஸ் அந்த மாதிரி வருது. சரியா? நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் மெத்தட் ஆஃப் லீச்சிங். கீழ வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. டைப்ஸ் ஆஃப் ஓர்ன்னா ஆக்சைடு ஓர், கார்பனேட் ஓர், ஆலைடு ஓர், சல்ஃபைடு ஓர். இந்த டேப்ல காணாம நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. கெமிக்கல் மெத்தடா லீச்சிங்னா இது வந்து ஒரு பியூர் ஃபார்ம்ஸ்க்கு நம்மளுக்கு கிடைச்சிரும். என்னன்னா, ஓர வந்து சூட்டபிள் ரியேஜனோட ட்ரீட் பண்றாங்க. அப்ப ஓர் வந்து சால்யுபிள் ஆயிருது. இம்பியூரிட்டீஸ் வந்து சால்யுபிள் ஆகாது. அப்ப அந்த இம்பியூரிட்டீஸ் வந்து எப்படி ரிமூவ் பண்றாங்கன்னா, ஃபில்ட்ரேஷன். ஓகேவா? ஃபில்டர் பண்ணி ரிமூவ் பண்றாங்க. அந்த ஃபில்ட்ரேட்ட வந்து இப்ப ஃபில்டர் பண்ணி மீதி அந்த சொல்யூஷன் இருக்குல்ல, அத வந்து எதோட ட்ரீட்டட் பண்றாங்கன்னா, சூட்டபிள் ரியேஜன்ட் வச்சு ட்ரீட் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து பிரெசிப்டேட்டா வந்துருது. அடியில வந்து செடிமெண்ட் ஆயிருது. அதுதான் இந்த மெத்தடு. ஓகேவா? சால்யுபிள் ஆகுது. ஓர் வந்து சால்யுபிள் ஆகும். இம்பியூரிட்டீஸ் வந்து சால்யுபிள் ஆகாது. அந்த இம்பியூரிட்டீஸ வந்து ஃபில்டர் மூலியமா ஃபில்டர் பண்ணிடுறாங்க. அந்த ஃபில்ட்ரேட்ட ஒரு ரியேஜன்ட் மூலியமா ரியாக்ட் பண்ணி அது வந்து பிரெசிப்டேட்டா ஃபார்ம் ஆயிருது. இங்க வந்து எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்காங்கன்னா, பாக்சைட். பாக்சைட் த ஓர் ஆஃப் அலுமினியம். தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க.
தேங்க் யூ. கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் குடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோஸ் நீங்க வந்து பார்க்கலாம். தேங்க் யூ.